பாதுகாப்பு அபாயங்களை காரணம் காட்டி பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்குள் பயணம் செய்வதை தடை செய்யும் ஒரு பிரகடனத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். 12 நாட்டு மக்கள் முழுமையாக அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கும் 7 நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு பகுதியளவான தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான், பர்மா என்றும் அழைக்கப்படும் மியான்மர், சாட், கொங்கோ குடியரசு, கினியா, எரித்திரியா, ஹெய்டி, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான் மற்றும் ஏமன் ஆகிய 12 நாடுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புருண்டி, கியூபா, லாவோஸ், சியரா லியோன், டெங்கோ, துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய 7 நாடுகளுக்கு அமெரிக்காவுக்குள் நுழைய பகுதியளவான கட்டுப்பாடுகள் இருக்குமெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பூர்வ நிரந்தர குடியிருப்பாளர்கள், ஏற்கனவே உள்ள விசா வைத்திருப்பவர்கள், சில விசா பிரிவுகள் மற்றும் அமெரிக்க தேசிய நலன்களுக்கு சேவை செய்யும் தனிநபர்களுக்கு விதிவிலக்குகள் இந்த பிரகடனத்தில் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.